வானத்திலே பல்லானத்து போட்டே நல்லா இருக்கீங்களா? ஆனா உண்மையிலே சொல்றேன், என்ன மாமா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கலர் என்னை பிடிச்சிருக்கா? என்னை பிடிச்சிருக்கா மாமா? பிடிச்சிருக்கு. நான் கேட்டது சொல்லவா? என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மாமா? நான் நினைக்கல. இந்த ஆர்டர் வீட்டுக்காரன் தான் அண்ணே, நான் உங்களோட இப்போ தான் வந்திருக்கேன். எந்த பொம்பளையும் நான் பார்த்ததில்லை. உன்கிட்ட பேச மாமா, என்னை பிடிச்சிருக்குல்ல? உனக்கு என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம். நான் என்ன செய்ய? என்னை கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க கிறண்ட கால் நரம்பு இழுத்து செத்து போயிருவீங்க மாமா. அப்படின்னு உங்கள்ட்ட பெரிய சங்கு இருக்கு. வாய்ப்பு இல்லை மாமா. நான் எத்தனை பார்த்துருக்கேன். நீலாம் ஒரு எறும்பு மாதிரி. எனக்கு எத்தனைய பார்த்துருந்தாலும் இதை பார்த்தா கண்ணு கருகி செத்துருவேன் மாமா. ஐயோ, அப்படின்னா நான் என்னைக்கே செத்துருப்பேன். எனக்கு இன்னும் உயிரோட இருக்க காரணம் நீ லொப்பா. இன்னும் இதை காட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இதை ஆசையை தீர்க்க வருவாயா? ஆசையில என் கொல்லிக்கட்டையை வச்சு கொளுத்த ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆனா பெண்ணா பிறந்து மட்டும் ஒரு ஆணை மட்டும் கல்யாணம் நான் சூச்சு போயிட்டு வருவேன். ஓகே மாமா, தேங்க்யூ. ஆயி கூட இருந்துட்டு வாங்க மாமா. நான் ஒரு எலக்ட்ரிஷியனை காதல் பண்றேன். வயர்மேன் நீ வாடி. வா, நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. அது என்ன பொம்பளை பிள்ளைனா உன்னைய பார்த்தா கத்துக்கணும். ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ஒண்ணு பொறாமப்படக்கூடாது. சரி, உன்னை பார்த்தா மட்டும் அப்படியே பொறாமையா இருக்கு. அடியே நல்லா இருக்கியா? உனக்கு மட்டும் அழகு அப்படி வச்சு அப்பிட்டியா? அடியே, நான் ஒருத்தரை காதல் பண்றேன். காதலா? ஆமா. ஒருத்தரையா? வயர்மேன். வயர்மேன் எலக்ட்ரிஷியன், கரண்ட் வேலை பார்ப்பாரு. கரண்ட் வேலை பார்க்கறது நல்லா பார்ப்பாரு. சரி, அவர் காதல் பண்றேன். பெண்ணா பிறக்கிறது எவ்வளவு பாவம் தெரியுமா? அதுலயும் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதத்துல இந்த பெண்ணா பிறந்து வாழ்ற பாரு,
எவ்வளவு சிரமமா ஏன் இருக்கு. சித்திரை மாசம் வைகாசி மாசத்துல மட்டும் என்ன பிரச்சனை? போடுற வெயிலுக்கு பெண்ணா பிறந்தாவே உள்பாவடை வெளிப்பாவடை உள்சட்டை வெளிச்சட்டை எல்லாம் போட வேண்டியதா இருக்கு. போடுற வெயிலுக்கு அப்படியே தொறு எடுத்து ஒழுகுது கருமன். அதே அந்த எலக்ட்ரிஷியன் மாமா விரும்புறேன்னா அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். சரி. ஆமா, பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, என்னை போல பெண்கள்லாம் நீங்க பாதிக்க கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட சொல்றேன். சொல்லி கேட்போம். இந்த வையாசி 5க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா ஆப்பர்ல உங்களுக்கு என்னது வாங்கினா 2 எடுத்தா 500 ரூபாய். என்னது 2 எடுத்தா? வையாசி முடிஞ்சு 5க்கு மேல தாண்டிருச்சுன்னா ஒரு பீஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1550 ரூபாய். என்னடி அது? சொல்லுமில்ல, அவசரப்படாத. ஆமா, யாரும் தேடி போய் கடைக்கெல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னு கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம். சரி. டோர் டெலிவரி ஃப்ரீயா தர்றாரு. டோர் டெலிவரினா வீட்டுக்கே வந்துடும். ஆமா, என்னோட வெப்சைட்டை மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா www.com/407 அப்படின்னு கான்டாக்ட். அது என்ன ட்ரிபிள்எக்ஸ்? அது வந்து லக்ஸ் சோப்ல இருந்து மாறி ட்ரிபிள்எக்ஸ் வந்துருச்சு. ட்ரிபிள்எக்ஸ் 407னா? ஆமா, 407னா 407ன்னு அர்த்தம். அது இருக்கு 407 சட்ட மாதிரி தெரியுது. அது வந்து என்னோட மெயில் ஐடி. ஆமா, அதுல மட்டும் நீங்க கூகுள்ல போகாதீங்க, அது வேற எதுக்கு போயிடணும். நீங்க குரோம்ல போங்க. குரோம்ல போனீங்கன்னா ஒரு ஆப் இருக்கு. அந்த குரோம்ல போனீங்கன்னா டைரக்டா எனக்கு வந்துரும் கனெக்ஷன். இங்க நடு வீட்டுக்கு அங்க வீட்டுக்கு வந்துரும். போன்ல வந்து. ஆமா, அப்ப உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவேன். சரி, என்னத்த டெலிவரி பண்ணுவீங்க? அதான் நான் சொல்லுவேன்ல, அந்த எனக்கு ரொம்ப முக்கியமானது சொல்ல ஆர்வமா இருக்குல்ல. அடியே அந்த எலக்ட்ரிஷியன் மாமாட்ட போய் சொன்னேன். சரி, இந்த சித்திர மாதம் வையாசி மாதம் எப்படியாவது நாடம் ஆடணும் மாமா, வேர்த்து தொப்புன்னு அடியுது. சரி, எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க மாமா அப்படின்னு. அவர் சொன்னாரு ஒரு யோசனை. என்ன சொன்னாரு? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, பரவாயில்ல சொல்லு. இந்த பயப்படாத, மண்ணூலி பம்பை காமிக்க போற மாதிரியே பயப்படுவேன். இந்த ஒரு முட்டி, இந்த முட்டியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிடணும். சரி, இவ்வளவு அகலத்துக்கு பட்டையா. சரி, பிட்ட பண்ணி இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். வயர் கனெக்ஷன் கொடுத்து இந்த ஒரு முந்தி சொருக்கிற பாரு, எனக்குள்ள ஒரு சின்ன சுச்சு பிட்ட பண்ணிக்கணும். இந்த முட்டிக்கு இந்த சுச்சுக்கு இங்களுக்குள்ள இடையில ஒரு கப்ளிங் பண்ணிடணும். கப்ளிங் கொடுத்து சின்ன ஃபேன் இங்க பிட்ட பண்ணிடணும். இந்த முந்தாங்கி அப்படி சொருகிற மாதிரி இந்த நல்ல வெக்க காலத்துல வெயில் காலத்துல போய்கிட்டு இருக்கும்போது தேவைப்பட்டா வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கப்ளிங் மாதிரி கொடுத்து சின்ன பேன் பிட்ட பண்ணி, பெரிய பெண் வச்சிடக்கூடாது. பெரிய பெண் வச்சுன்னா பாவடை நம்மளு தூக்கிடும், அப்புறம் முண்டமா தெரிஞ்சிடும், அப்புறம் கண்ணு வச்சு விட்டுருவாங்க, அப்புறம் காலியத்தால போய் காய்ச்சி ஊற்றி போட்டுருவாங்க. ஆமா, அப்ப இந்த முந்தாங்கி சொருகிற மாதிரியே யாருக்கும் தெரியக்கூடாது. நாசுக்கா முந்தாக்கி சுருக்கிற மாதிரி சுச்ச டப்புன்னு போட்டணும். போட்டோம்னா பர்ன்னு அடிக்கும் பாரு, எவ்வளவு சுகமா இருக்குது. இப்ப ஏதோ டோர் டெலிவரி பண்றீங்க. அதுதான் அந்த கப்ளிங் பேர் தான் டோர் டெலிவரி. வீட்டுல ஒழுங்க. ஆனா ஆம்பளைக்கு இன்னும் தயார் பண்ணல. அதுல பேண்ட் போட்ட ஆம்பளைக்கு மாட்ட முடியாது. கைலி மட்டும் கட்டுற கைலி கட்டுற ஆம்பளைக்கு டெலிவரி உண்டு. ஆனா டயர் போடக்கூடாது. டயர் ஜட்டி போட்டுறக்கூடாது. போட்டோம்னா காத்து எஃபெக்ட் உங்களை தாக்காது. ஆமா, ஜட்டி போடாம இருந்தீங்கன்னா, ஆமா ஜட்டி போடாம இருந்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கான். தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமான விஷயமா இருந்தேன். சொல்லுடி. என்ன விஷயம் சொல்லவா? ஆமா, அப்பா வந்துட்டு வந்தாரா? அப்பா வந்தார். செய்ய முடியாம முட்டி வலிக்குதுன்னு போயிட்டார். என்ன செய்ய முடியாம? வேலை செய்ய முடியுமா? என்ன வேலை இது? இந்த நெல்ல உரல்ல குத்தி விட்டு குனிஞ்சல்னாரா, முட்டி வலிக்குதுன்னு போயிட்டார். முட்டி வலிக்குது போயிட்டாரு. அப்புறம் அப்பா விஷயம் வந்து சொன்னாரு. மிச்சத்தை அப்புறம் நான் தான் குத்தி அள்ளி எடுத்தேன். நீ குத்தி அள்ளி வடி அப்படி விரப்பால திரியிற விரிச்சு எடுத்து உனக்கு மட்டும் கையில ரத்தம் வருது பாரு. பம்பர் கட்ட ஆணி குத்தி இருக்க அப்படி என் பேக்ல போய் டிஞ்சர் எடுத்தாமுக்கு. ஒரிஜினல் இல்லையா? என் பேக்ல டிஞ்சர் எடுத்தாமுக்கு. ஆணி வச்சிருக்க புடுங்க. ஓம்ல குத்தா விடுவியா? என் குத்தையும் தெரிஞ்சுதான் நான் எப்போதுமே சாட்டிக்கு தம்பி ஆணி வச்சுக்கிட்டு வந்திருப்பேன். இவ்வளவு இஞ்சி ஆணி ரத்தம் வருது. ரத்தம் எல்லாத்துலயும் ரத்தம் வருது. அப்புறம்
திண்டுக்கல் வச்சுக்கிட்டு தெரியுது. அப்புறம் ஜாங்கார்பட்டி, அப்புறம் கோபால்பட்டி, போதும் அப்புறம் கொட்டாம்பட்டி, அப்புறம் திருப்பத்தூர் வரும். எல்லாம் வரும். நல்லா ஒரு சின்ன விஷயம் படி, நம்ம எல்லாரும் காவலுக்கு போறோமாம்ல? ஆமா, காவலுக்கு போறோம். ஏண்டி அம்மா நீ நானு சரி காவலுக்கு போறோமே, உனக்கு பயமா இல்லையா? ஏண்டி பயப்படணும்? ஏண்டி காட்டு நம்ம அம்மா தான் துணைக்கு வர்றாங்கல்ல. அடி காட்டுக்குள்ள போறோமே பயமா இல்லையா? காட்டுக்குள்ளே போயிட்டு காவ பார்க்க போறோம். அடி யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமா தாண்டி இருக்கும். சரி, ஆனா ஒரு தடவை போயிட்டு அமைச்சுக்க, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. இந்த காலு கையில புண்ணு இருந்தா சலம் நீர் கோர்த்துக்கிட்டு எப்படி சுப்பு சுப்புன்னு தெரிக்க, அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வாங்க அதை ராத்திரி தூங்கும் போது கவட்டுக்குள்ள தவணி வச்சுதான் படுக்கிற மாதிரி வாய்ப்பு வரும். இது என்ன புரிஞ்சிச்சு நீங்க சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு புரியல, நீ பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்திருக்க, அதனால உனக்கு புரியல. ஆமா, பிலிப்பைன்ஸ் எங்க இருக்கு? அது ஒரு நாடு. ஆமா, நான் லண்டன் தான் போயிட்டு வந்தேன். அதனால அம்மா வராங்களா? அம்மா கூப்பிட்டு அம்மா ஓடியம்மா. சரி அம்மா அம்மாமா அம்மா இங்கே வா. ஆசை முத்தம் தாத்தா இளைய சோரை போட்டு ஈய கொஞ்சம் ஓட்டு பிய கொஞ்சம் போட்டு கலஞ்சி வாயில ஊட்டு. என்னடி பாடுற? அம்மா அப்படியா பாடுறது? ஓடி சின்ன பிள்ளைங்க நம்ம எல்லாம் தவந்துகிட்டு இருக்கும் போது பியும் சோறும் பிணைஞ்சுதானே தின்னா. மீனாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், கரகம் எடுத்து